ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்வேன். இறைவா ஆராதனை செய்வேன். எங்களை நல்வழியில் நடத்தும் இறை தந்தையே, எங்களை அன்பு செய்கின்ற திருமகனாம் இயேசு கிறிஸ்துவே, எங்களை நாள்தோறும் நல்வழியில் நடத்தி செல்லுகிற ஆவியாம் துணையாளரே, இதை இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை வழிபடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் உள்ளார்ந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் நீ நிறைவாய் ஏற்றுக்கொள்ள தவக்காலத்தை துவங்கியிருக்கிற இந்த நல்ல நாட்களிலே ஆண்டவரை மனம் திரும்புவதற்கு வாஞ்சையோடு இருக்கிற ஆத்துமாக்களாய் உம்முடைய திருமுன்னிலையில் ஒரே குடும்பமாய் கூடியிருக்கிறோம் சுவாமி. இவ்வேளையில் எங்களை வழிநடத்தும், எங்களுக்கு திறந்த மனநிலையை தாரும், இறை வார்த்தையின் வழியாக எங்களோடு பேசும். ஆண்டவரை, இறை வார்த்தை எங்களுடைய இல்லற வாழ்க்கைக்கு சொல்வதை ஏற்றுக்கொள்கிற மனதிடனை எங்களுக்கு தாரும். அருளின் காலமாய், மீட்பின் காலமாய் இருக்கிற அந்த தவக்காலம் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இது இந்த கீழ்நாத்தூர் இறை சமூகத்தாருடைய ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் மீட்பை தருகின்ற நல்ல நாளாக இருக்க நீர் அருள் புரிவீராக. இந்த நாளிலே இந்த நல்லதொரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த, எங்களை நல்வழியில் நடத்தி செல்கிற, எங்கள் ஆன்மாவின் மீது அக்கறை கொண்டு இறைப்பணி செய்கிற இதோ இந்த மரியன்னை தியாகிகள் சபை நடத்துகின்ற அவர்கள் வழிகாட்டுதலில் இருக்கின்ற இந்த பங்கை ஆசீர்வதிப்பீராக. பங்கு பணியாளர்கள், இவருடைய இல்ல தந்தை, உதவி தந்தையர்கள், ஆண்டவர் இவருடைய குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதித்திருளும். இந்த சபையின் வழியாக இந்த பங்கு மக்களுக்கு கிடைக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்மை நோக்கி செல்வதற்கான வழியை எங்கள் குருக்களின் வழியாக எங்களுக்கு காட்டுவீராக. அவர்களோடு இணைந்து பணிபுரிகிற அருட்சகோதரிகளையும் பங்கு பேரவையினரையும் அன்பிய பொறுப்பாளர்களையும் இன்றைய நாளில் இந்த நல்ல நிகழ்வு நடைபெறுவதற்கு உதவுகிற எல்லா நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதித்திரளும். ஆண்டவர், மீண்டுமாய் எங்களை உன்னுடைய முன்னிலையில் முழுமையாய் கையளித்து வேண்டுகிறோம் சுவாமி. எங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து இந்த நாள் அருளின் நாளாக, மீட்பின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டுகிறோம். எங்கள் ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அமர்வோம். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? எத்தனை பேர் சாப்பிட்டீங்க? எத்தனை பேர் சாப்பிட்டீங்க? நிறைய பேர் சாப்பிடாம வந்துருக்குறீங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஓகே, வெரி குட். சாப்பிடாம சில பேர் நோன்பு இருக்கலாம். இந்த 40 நாளில் உண்மையிலேயே பாராட்டு, உண்மையிலேயே மிகுந்த நன்றி. இந்த நல்லதொரு வாய்ப்பை தந்தை, பங்கு தந்தை அவர்கள் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருப்பதை நினைத்து, கீழ்நாத்தூர் பங்குக்கு இதான் முதல் முறை நான் வந்து போனதோடு இல்லாமல் இன்றைக்கி உங்களோடு ஸ்பெண்ட் பண்ணுற முதல் நாள். மகிழ்ச்சி. இந்த நல்லதொரு வாய்ப்பை தந்த பங்கு தந்தைக்கு மீண்டுமாய் நன்றி. இந்த தவக்காலத்தில் இன்னைக்கு எல்லா பங்குகளிலுமே இப்படி ஒரு தவக்காலத்தினுடைய ஒரு நாள் தியானம் நடைபெறுகிறது. இல்லை, நிறைய பங்குகளை அடுத்த வாரம் நாங்கள் இருக்கிற திருத்தல பங்கில் ஒரு நாள் தியானம். இப்படி எல்லா இடங்களிலுமே இந்த தவக்காலத்தினை ஒட்டி பல தயாரிப்புகளை பங்கு தந்தையர்கள் முன்னெடுத்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். நிறைய பங்கு மக்களும் இதை வரவேற்கிறார்கள். நல்லா செய்யறதுக்கு ஆசைப்படுறாங்க, பங்கெடுப்பதற்கு முழு ஒத்துழைப்பும் கொடுக்குறாங்க.
உண்மையிலேயே உங்களையும் நினைத்து மகிழ்கிறேன். நீங்களும் கொடுக்கிற ஒத்துழைப்பை நினைத்து நான் பாராட்டுகிறேன். இன்றைய நாளில் தவக்கால சிந்தனை நமக்கு சொல்ல விரும்புகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தவக்காலத்திலே இறைவன் கொடுக்கிற இறை வார்த்தைகளை கேட்பதோடு மட்டுமல்லாமல் இன்றைய நாளில் சிறப்பாக இறைவன் என்ன தருகிறாரோ அதை நாம் உள்வாங்க பழகிக்கொள்வோம். தவக்காலத்தினுடைய முதல் நாள், தவக்காலம் முதல் நாள் எதோடு தொடங்குகிறது? தவக்காலத்தினுடைய முதல் நாள் விபூதி புதன், திருநீற்று புதனோடு இந்த தவக்காலம் தொடங்குது. திருநீற்று புதனில் என்ன பண்ணுறாங்க? எல்லாருக்கும் என்ன பண்ணுறாங்க? சாம்பல் பூசுகிறாங்க இல்லையா? ஒரு ஊரில் பங்குக்கு போனேன். விபூதி பூசைக்கு போயிட்டு பூசையில் எல்லாருக்கும் சாம்பல் பூசுகிற நேரம் எல்லாரும் லைனாக வந்து நின்றாங்க. ஒருத்தர் மட்டும் ஒரு பூசையில் மட்டும் ஒரு மார்க்கமாக இருந்தார். இருக்கிறார், கொஞ்சம் வித்தியாசமாக. ஆனால் மாலைலாம் போடுறார், காவி உடையை ரெடியாக வச்சுன்னு உடுத்துறதுக்கு தயாராக வச்சுன்னு அப்படி இருந்தார். அவரும் இந்த லைனில் அப்படியே வந்து நிற்கிறார். எல்லாரும் வந்து நெற்றியில் பூசுறதுக்கு எல்லாம் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. எல்லாருக்கும் சாம்பல் பூசப்பட்டது. மனிதனே, நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் அப்படின்னு சொல்லிட்டு பூசினார். உடனே ஒருத்தராக வர 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 அந்த மனுஷனும் கிட்ட வந்தார். கிட்ட வந்து எல்லாருமே நெற்றியை காமிக்கும் போது இவரும் பழக தோஷத்தில் என்ன பண்ணிட்டார்? நாக்கை காமிச்சிட்டார். நன்மை வாங்க வர மாதிரி நாக்கை காமிச்சிட்டார். என்னடா பண்ணுறது, இவர் நாக்கை காமிச்சிட்டாரு. தூக்கி நிறுத்தினா கூட நாக்கை தான் காமிக்கிறார் திரும்பி. சரி, அவர் நாக்கில் தான் விரும்ப, நாக்கிலே போடு, சிலுவையும் போட்டு சாம்பலை நாக்கிலே போட்டாகி போச்சு. பூசை முடிஞ்சு வந்தார். பூசை முடிஞ்சு வந்த ஒருபாடு அந்த மனுஷன் சண்டை போட்டார். என்ன சாமி, எவ்வளோ திமிரு இருந்தால் நீங்கள் எனக்கு நாக்கில் போட்டுருவீங்க சாம்பலை அப்படின்னு. ஏன்பா, பூசை முடிஞ்சு இப்போ தான் உனக்கு தெரிஞ்சா? இல்லை, போடும்போது எனக்கு ஒன்றும் தெரியல. அதை வாங்கி நான் அந்த பக்கம் வாயை மூடினம் பார்த்தீங்களா, உப்பு கரிச்சிச்சு எனக்கு. அப்போ தான் தெரிஞ்சு, அட வாங்கினது சாம்பல் நன்மை இல்லை போல அப்படின்னு. ஆனாலும் சாமி, தவக்காலம் இருந்தாலும் உன்னை விடுறேன், மாலை போட்டேன் அதனால் உன்னை விடுறேன், அதனால் போங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போனார். தவக்காலம் எதை நமக்கு சொல்லுகிறது? யார் யாருக்கு எங்கே சிலுவை போடணுமோ அங்கே சிலுவை போட சொல்லுது. யார் யாருக்கு எங்கு குறைபாடுகள் இருக்கிறதோ அந்த குறையை நீக்குவதற்கு இந்த சிலுவை தேவைப்படுகிறது. ஒருவேளை அந்த மனுஷனுக்கு வாயில தான் பாவம், நிறைய பாவத்தை கட்டி நிற்கிறான்னு போல, அதனால்தான் கடவுளாக பார்த்து அவர் வாயை திறக்க வச்சுக்கிறார். இந்த வாயிலே உனக்கு சிலுவை போ, இனிமேல் குடிக்காத, இனிமேல் கெட்ட பேச்சு பேசாத, இனிமேல் மற்றவங்களை திட்டாத, மற்றவங்களை பற்றி பழிச்சொல் சொல்லாத, சண்டை போடாத, கொஞ்சம் அமைதியாக இருக்க பாரு, கொஞ்சம் வாயை அடக்கி இருக்க பாருன்ற மாதிரி கடவுள் சொன்னாரான்னு தெரியல. கரெக்டாக நாக்காக பார்த்து போட்டார் சாம்பலை. சில வேளைகளில் நம்முடைய தவக்காலத்தில் எந்த இடத்தில் நமக்கு குறைபாடு இருக்கிறதோ அந்த இடத்தில் இறைவன் நம்மை தொட்டு காட்டுவார். இந்த தவக்காலத்தில் இந்த வருஷத்தில் இதை கொஞ்சம் சரி பண்ண பாரு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்தாங்க. இந்த அம்மா எப்பவுமே நல்லா உடை உடுத்தி எப்பவுமே நல்லா நகைகள்லாம் போட்டுன்னு தான் வருவாங்க. ஆனால் இப்போ என்னடான்னு பார்த்தா நகையே போடுறதில்ல ஒரு கொஞ்ச நாளாக. அப்புறம் என்கிட்ட நேராக பார்க்குறதுக்கு அலுவலக விஷயமா வரும்போது, என்னம்மா எப்பவுமே தங்கத்தில் அப்படியே ஜொலிப்பீங்க, ஏன் இப்போல்லாம் எல்லாத்தையும் கழட்டிட்டு இருக்கிறீங்க, என்ன ஆச்சு, எதனா கஷ்டமா அப்படின்னு. சாமி, இப்போதான் சாமி நான் நிம்மதியாக இருக்கிறேன், இதெல்லாம் கழட்டி போட்ட ஒரு பாடு தான் நிம்மதியாக இருக்கிறேன். ஏன், இப்போதான் என் மருமவ கொஞ்சம் அமைதியாக இருக்கிறா. எப்பெல்லாம் என் காதுலையும் மூக்குலையும் கழுத்துலையும் பார்க்குறாலோ இதை கொஞ்சம் கொடுக்கறதானே, ஏன் இது மாட்டிங்கிற கொஞ்சம் கழட்டி கொடுக்கறது தானே, எனக்கு உதவி தேவைப்படுமேன்னு சொன்னா. எப்போ இந்த தவக்காலம் ஆரம்பிச்சு அப்பயே கழட்டி எடுத்து போய் உள்ளே வச்சுட்டேன். நான் இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கிறேன் சாமி, நான் இதே மாதிரியே இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இதை எப்போ எடுத்து திரும்பி போடுறனோ போச்சு, அன்னைக்கு திரும்பவும் போச்சு. என் கஷ்டத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் தவக்காலத்தில் நான் இப்படியே இருக்கிறேன்,
இப்படி மாற்றத்தை நான் உண்டாக்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு அம்மா வந்து சொன்னாங்க. வாழுற வாழ்க்கையில் இதுவும் ஒரு யதார்த்தமான ஒரு உண்மையாக தான் இருக்குதுல்ல. எது உண்மையான மனமாற்றம், எது உண்மையான மனமாற்றம்? தவக்காலத்திலே காவி உடை அணிவார்கள், மாலை போடுவோம், நோன்பிருப்போம், அதிகமான ஒரு புண்ணியங்களை எடுத்துக்கொள்ள செய்வோம். அப்போ எது உண்மையான மனமாற்றம்? எது யாரை நம்மை இந்த தவக்காலம் அழைக்கிறது? இந்த தவக்காலம் எப்படிப்பட்ட காலம்? தவக்காலத்தினுடைய முதல் நாள் விபூதி புதனில் இரண்டாம் வாசகம் எதிலிருந்து எடுக்கப்பட்டது? கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகத்திலிருந்து வாசிக்கப்பட்டது. பைபிள் யார் யார் எத்தனை வச்சுங்க வந்திருக்கிறீங்க? எத்தனை வந்துருக்கிறீங்க? நல்லா கை தூக்குங்க. பைபிள் எத்தனை பேர் எத்தனை வந்துருக்கிறீங்க? ஓகே, ரைட். சொல்கிறது அப்படியே கடகடன்னு படிங்க பார்க்கலாம். யார் ஆர்வமாக யார் நல்லா படிக்கிறன்னு பார்க்கலாம். ரைட். கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 6ஆம் அதிகாரம் 2வது இறைவசனம் படிங்க பார்க்கலாம். கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் திருமுகம் 6:2 படிங்க. படிங்க. தகுந்த வேளையில் நான் உனக்கு பதில் அளித்தேன். என்னடா அந்த தகுந்த வேலை? இத்தனை நாள் இவ்வளோ நாள் வேலைலாம் கடவுள் நமக்கு கொடுக்கலையா? அது நான் இன்னைக்கு பார்த்து தகுந்த வேலை சொல்றார். உண்மையானது தான். என்ன அப்படிப்பட்ட தகுந்த வேலை, தகுந்த காலம்? படிங்க தொடர்ந்து. விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்து என் கடவுள் கூறுகிறார், இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். அந்த கடைசியில் என்ன திரும்ப சொல்லுங்க. இதுவே தகுந்த காலம், இதுவே தகுந்த காலம், இதுவே மீட்பு நாள், இதுவே மீட்பின் நாள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லா பங்குலுமே பிரைஸ் லார்ட் சொன்ன உடனே 2வது முறை சொன்னாதான் எல்லாம் ஓகே. முதல் டைம் போடும்போது எல்லாம் கொஞ்சம் அப்படியே வெக்கப்பட்டுக்குன்னு சொல்லாமா சொல்லக்கூடாதா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள்லாம் நம்ம உற்சாகப்படுத்துகிறது தான். கடவுளை புகழ்வது எல்லாமே உண்மைதான், கடவுளை புகழ்வது எல்லாமே உண்மைதான். ஆனால் இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்மை உற்சாகப்படுத்துறதுக்காக இப்போ எல்லாம் மீண்டும் சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இந்த லாஸ்ட் வார்த்தையை மீண்டும் வாசிங்க. இதுவே தகுந்த காலம், இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள், இன்றே மீட்பின் நாள். தவக்காலம் என்ன காலம்? தகுந்த காலம். எதுக்கு தகுந்த காலம்? அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்லுது, மீட்பை பெற்றுக்கொள்வதற்கு தகுந்த காலம், அருளை பெற்றுக்கொள்வதற்கு தகுந்த காலம். இது ஒரு அருளின் காலம், இதை ஒரு மீட்பின் காலம். இறையியல் ஆங்கிலத்தில் அழகா சொல்லுவாங்க, இட்ஸ் a டைம் ஆஃப் கெய்ரோஸ். கெய்ரோஸ்னா என்ன? இட்ஸ் a டைம் ஆஃப் கிரேஸ். இது அருளின் காலம். லூக்கா நற்செய்தியிலே இயேசு சொல்லுவார், ஆண்டவனின் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்க வந்தேன். அப்ப இத்தனை வரைக்கும் இருக்கிற ஆண்டு, அந்த ஆண்டுல என்ன? அது ஆண்டுதான், ஆனால் இது மிகவும் சிறப்பான ஆண்டு. இது மெசியாவின் ஆண்டு, இது இயேசு திருமகனின் ஆண்டு, இது அருள் பொழிவு செய்யப்பட்டவரின் ஆண்டு. எனவேதான் லூக்கா நற்செய்தியிலே இயேசு அதை அழுத்த திருத்தமா சொல்றார். இனி இருந்த ஆண்டெல்லாம் ஓகே, இந்த ஆண்டு ஆண்டவரின் அருள்மிகு ஆண்டு. பிரைஸ் தி லார்ட். அதோடு சேர்ந்து நம்முடைய திருச்சபை இந்த வருஷம் இன்னைக்கு நம்மளுக்கு இன்னும் அதிகமாக சொல்லுது. இது என்ன ஆண்டு? யூபிலி ஆண்டு, புனிதமிகு ஆண்டு. 2025-26 யூபிலி ஆண்டு. இயேசுவின் அருளையும் இறைத்தந்தையின் இரக்கத்தையும் தூய ஆவியானவரின் நிறைவான அருள் வரங்களை பெற்றுக்கொள்கிற ஒரு புனிதமிகு ஆண்டு. எனவேதான் இந்த யூபிலி ஆண்டுல, இந்த இப்படிப்பட்ட ஆண்டுல நிறைய மாற்றங்கள் திருச்சபையில் நடந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய திருத்தந்தை அதற்கு அதிகமாக உதவி செய்திருக்கிறார். அவர் தான் இந்த புதிய வாயிலை திறந்து வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட காலத்திலே, இந்த யூபிலி ஆண்டிலே ஆண்டவன் நமக்கு தந்திருக்கிற ஒன்றித்து பயணிப்போம், நம்பிக்கையோடு ஒற்றுமையாக பயணிப்போம் என்று சொல்லுகிற இந்த மிக உயர்ந்த ஒரு விருது வாக்கிலே இந்த ஆண்டிலே நடைபெறுகின்ற இந்த தவக்காலத்தினுடைய தியான நாளில் இறைவன் மீண்டுமாய் நமக்கு சொல்லுகிறார், இந்த தவக்காலம் தகுந்த காலம். எதற்கு? ஆண்டவனின் அருளை பெற்றுக்கொள்வதற்கு இது தகுந்த காலம். இந்த 40 நாள், இந்த 40 நாளை நம்ம சரி செஞ்சு காட்டிட்டோம்னா வாழ்க்கையில் நம்ம நல்லா இருப்போம். இந்த வருஷம் ஃபுல்லாக நல்லா இருப்போம், அடுத்த தவக்காலம் வர வரைக்கும். இந்த 40 நாள் அப்படிப்பட்ட நாள். இந்த 40 நாள் வெறுமையான நாட்கள் அல்ல.
இந்த 40 நாள் அருளை பெற்றுக்கொள்வதற்கான நாள். எப்படி? ஒரு 2 சக்கர வாகனமோ இல்லை 4 சக்கர வாகனமோ இல்லை ஏதோ ஒரு பொருளோ ஒரு சரி செய்யப்பட வேண்டிய காலகட்டத்தில் ஒரு அறிகுறியை தந்தால், வண்டி எங்கேயோ சத்தம் போடுது, சர்வீஸுக்கு போகிற நேரம், வண்டி எங்கேயோ ஃபால்ட் ஆகி அடிக்கடி நிற்குது, ஓகே இது சர்வீஸுக்கு போகிற நேரம். அதுபோல் நம்முடைய பயணங்கள் இந்த இடத்தில் இந்த காலத்தில் நின்று யோசிக்கப்பட வேண்டிய நாட்கள், நம்மையே சுத்திகரிப்பு செய்ய வேண்டிய நாட்கள், நம்மையே பழுது பார்க்க வேண்டிய நாட்கள். அப்படிப்பட்ட நாள். எதற்கு இந்த சர்வீஸ்? எதற்கு இந்த சுத்திகரிப்பு? எதற்கு இந்த மறுமலர்ச்சி? எதற்கு இந்த ஒரு முழுமையான ஒரு தயாரிப்பு? வர காலத்தை இன்னும் நல்லா நடத்தணும். அதுக்கு தான் இந்த 40 நாள் இருந்துட்டு 41வது நாள் வேற மாதிரி இருக்குல்ல. இந்த 40 நாள் இருப்பதே மீதம் இருக்கிற வருடத்தின் நாட்களை நலமாய் வாழ்வதற்கு தான். ஆண்டவர் அப்படிப்பட்ட நாட்களாகத்தான் இதை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே இந்த தவக்காலம் எப்படிப்பட்ட காலம், இதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் உண்மையிலேயே இந்த தவக்காலத்தை நம்ம மிஸ் பண்ணவே மாட்டோம். இதை நம்ம ரொம்ப கவனக்குறைவாக எடுத்துக்காம இருக்க மாட்டோம். இந்த தவக்காலத்தை ரொம்ப சீரியஸாக நம்ம எடுத்துக்குவோம். ஏன்னா இதனுடைய முதல் நாளிலேயே இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்பதை நமக்கு சொல்லுகிறது. அந்த தவக்காலத்தினுடைய தகுந்த காலமாய் மாற்றுவதற்கு என்ன? பவுலடியார் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே 13ஆம் அதிகாரம் 12ஆம் இறைவசனம் படிங்க. ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 13ஆம் அதிகாரம் 12வது இறைவசனம். இரவு முடிய போகிறது, பகல் நெருங்கி வருகிறது. ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படை கலன்களை அணிந்து கொள்வோமாக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இது என்ன காலம், என்ன செயல்ன்றது அழகா பவுலடியார் சொல்றாரு பாருங்க. இருளின் ஆட்சிக்குரியதையெல்லாம் களைந்து விட்டு, எது எதையெல்லாம் இருளில் இருக்கிறதோ, இருளின் அடையாளத்தை கொண்டிருக்கிறதோ, இருளின் அர்த்தத்தை கொண்டிருக்கிறதோ, இருளை சார்ந்து இருக்கிறதோ அதையெல்லாம் விடுத்திடணும். இந்த இறை வார்த்தை ஒரு புனிதருடைய வாழ்க்கையே புரட்டி போட்டது. யார் அந்த புனிதர்? பவுலடியார். பவுலடியார். அப்புறம் வேற யாரு? பவுலடியார் இருந்த விட புனித அகுஸ்தினார். அகுஸ்தினார் எப்படிப்பட்டவர்? எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு பாவியோ அவ்வளவுக்கு அவ்வளவு புனிதன். எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு புனிதரோ அந்த அளவுக்கு ஒரு பாவம் செய்தவராயிருந்தார். அவங்க அம்மா யாரு? செயின்ட் அகஸ்டின். அவருடைய அம்மா யாரு? யாரோ சொன்ன வந்தீங்க, சொல்லுங்க. மோனிக்கம்மாள். அந்த குடும்பமே ஒரு புனிதராக மாறுச்சுன்னா என்ன காரணம்? இல்லை, அவர் வாழ்க்கையில் நடந்தது நாம் இந்த காலத்தில் நமக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. அவங்க அம்மா மோனிக்கம்மாள். அவங்க குடும்பம் நல்லா மிகப்பெரிய குடும்பம் தான். அரண்மனையில் வாழ்ந்த குடும்பம். பணத்துக்கு பஞ்சமே இல்லை. அவ்வளோ சொத்து, அவ்வளோ பெரிய அரண்மனை. என்ன சுகபோகம் தேவை உடனே கிடைக்கும். யாருன்னா வானா வரப்போறான், போனா போறது, அவ்வளவு வேலையாட்கள், சுகபோகமான வாழ்க்கை. அதனால் அகுஸ்தினார் என்ன பண்றார்? அந்த காலகட்டத்தில் அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் அவருடைய குடும்ப பொருளாதார பின்புலத்தில் என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்கிறார். எப்படிலாம் வாழ முடியுமோ வாழறார். அகுஸ்தினார் கண் கண்ட போக்கிலே, தன் உடல் போகிற போக்கிலே, கால் போகிற போக்கிலே எல்லா பாவங்களையும் செய்து விடுகிறார். அவ்வளவு பாவத்திற்கு அடிமையாகி விடுகிறார். அவங்க அம்மா அவன் பையனை பிள்ளைய நினைச்சு ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் போய் ஜபிப்பாங்களாம். அவங்க அரண்மனைக்கு பக்கத்திலே இருக்கிற ஆலயம், அதில் போய் ஜபித்து கண்ணீர் விட்டு ஜபிப்பது தான் மோனிகாமனுடைய மிகப்பெரிய ஒரு பாடு. இவ்வளோ சொத்து சுகம் இருந்து என்ன பிரயோஜனம் ஆண்டவரே? என் புள்ள இப்படி தாறுமாறா போயிட்டானே. பணத்தை நம்பி, சொகுசை நம்பி, சொத்தை நம்பி என் பிள்ளையை ஒழுங்காக வழி நடத்த முடியாமல் போச்சே. ஏன் அப்பா இல்லாமல் போயிட்டார், இறந்து போகிறார், அம்மா மட்டும்தான். அந்த அம்மாவனுடைய கஷ்டத்தில் எதையுமே கண்டுக்காம புள்ள அப்படி இப்படின்னு வளர்ந்து போய் எல்லா பாவத்தையும் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அகுஸ்தினார். காலையில் எழுந்து போனால் அதோட நடுராத்திரி தான் வீட்டுக்கு திரும்புறது. என்னெல்லாம் பண்ணுறாரு யாருக்கும் தெரியாது. அவ்வளவு அட்டுழியங்கள், பாவங்கள்.
இது தினசரி வாழ்க்கையா நடந்து போயினே இருக்குது. ஒரு நாள் அவங்க அம்மா ஆலயத்தில் இரவு நேரத்தில் ஜெபம் பண்ணிட்டு அவங்க பையனுக்காக மனமாற்றத்திற்காக ஜெபம் பண்ணி கண்ணீர் விட்டு அழுது டயர்ட்ல கோயிலே படுத்துடுறாங்க. வீட்டுக்கு போக முடியல. வழக்கம் போல அவருடைய மகன் அகஸ்டினார் எவ்வளோ நேரம் வெளியே சுத்த முடியுமோ சுத்திட்டு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு நடுராத்திரியா நேரம் வழக்கம் போல வீட்டுக்கு போறார். வீட்டுக்கு போனா நேரம் அவர் ரூம்ல போயிட்டு படுத்தவருக்கு தூக்கமே வரல. ஒரு உள்ளார்ந்த ஒரே ஒரு குரல் மட்டும் அவர் கேட்டுனே இருக்குது. எடுத்து வாசி. என்னடா இது, இன்னைக்கு போய் இப்படிப்பட்ட ஒரு டிஸ்டர்பன்ஸ் என்னைக்குமே இல்லாம வந்தனா ஜாலியா போயிட்டு திரும்பி வந்தனா நிம்மதியா தூங்குவேன். ஆனா இன்னைக்கு மட்டும் இந்த குரல் என்ன, எடுத்து வாசின்னு சொல்லுது. என்னத்தை எடுத்து வாசிக்கிறது? அவர் கண்ணுக்கு முன்னாடி ஒரு காட்சியில ஒரே ஒரு இறைவசனம் மட்டும் தெரிய வருது. என்ன இந்த இறைவசனம்? ரோமையர் 13:12. இந்த இறைவசனம் மட்டும்தான். போறார். அவருக்கு சொன்னது போலவே சரி கோயிலுக்கு போகலாம், பைபிள் தானே, எங்க நம்ம ரூம்ல போலான்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் இருந்த சிற்றாலயத்துக்கு அகஸ்டினார் போறார். நைட் டைம் ஆனாலும் இந்த ஆலயம் திறந்திருக்கு. போயிட்டு விவிலியத்தை எடுத்து புரட்டுறார். புரட்டியதும் அவருக்கு தென்பட்டது இந்த இறை வார்த்தை தான். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 13:12. மீண்டும் வாசிங்க. இரவு முடிய போகிறது. அகஸ்டின் உன் வாழ்க்கை முடிய போகுது. இன்னியோட கடவுள் சொல்றார், இருள் முடிய போகிறது. இரவு முடிய போகிறது. பகல் நெருங்கி வருகிறது. உனக்கு ஒளி நெருங்கி வருகிறது. அடுத்து ஆகவே இருளின் ஆட்சிக்குரியதையெல்லாம் களைந்து விட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைகலன்களை நீ அணிந்து கொள். இந்த வார்த்தையை படிச்சதும் அகஸ்டினாருக்கு என்ன ஆட்சின்னு தெரியல, ஓன்னு அழ ஆரம்பிக்கிறார். அந்த வார்த்தையை படிக்க அகஸ்டினார் வாழ்க்கையில் செய்த தவறுகளை எல்லாம், குற்றங்களை எல்லாம், பாவங்களை எல்லாம் நினைந்து அழ ஆரம்பிக்கிறார். இந்த அழற சத்தம் கேட்டுதான் பக்கத்தில் இருந்த கோயிலே படுத்துட்டு கிடந்த அவங்க அம்மா மோனிக்கம்மாள், யாரா இந்த நேரம் பார்த்து அழுவுறதுன்னு எழுச்சி பார்க்கறாங்க. அவங்க புள்ள அகஸ்டினார் அழுதுன்னு கிடக்கிறார். Praise the Lord. Praise the Lord. கோயிலுக்கே வராத புள்ள, வீட்டுக்கே ஒழுங்கா திரும்பாத பையன், தாறுமாறா வாழ்ந்த பிள்ளை, இன்னைக்கு ஆலயத்தில் இரவு நேரத்தில் நான் வேண்டின ஜெபம், கண்ணீர் விட்டு ஜெபித்த ஜெபம் வீண் போகாம கடவுள் என் பிள்ளைய பக்கத்திலே கோயிலில் வந்து படிக்க வச்சுட்டாரு, அதுவும் ஜெபம் பண்ண வச்சுட்டார், விவிலியத்தை எடுக்க வச்சுட்டாரே. மிகப்பெரிய ஒரு ஆனந்தம். அகஸ்டினார் அழுது ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆண்டவரே, இந்த இறை வார்த்தையை போல என்னுடைய இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை எல்லாம் விட்டு விடுகிறேன், ஒளியின் ஆட்சிக்குரிய செயல்களை நான் வாழ ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி முடிவெடுத்து அவங்க அம்மா காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்டு வாழ்க்கையை தொடங்கினார். புதிய வாழ்க்கையை தொடங்கினார். இன்று புனிதராக உயர்ந்து நிற்கிறார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அதான் திருச்சபையில் அழகா ஒன்று சொல்லுவாங்க, every saint has its own past. எல்லா புனிதனுக்கும் ஒரு இருளடைந்த ஒரு கடந்த காலம் ஒன்று உண்டு. எல்லாருக்கும் உண்டு. யார் ஒருவர் அந்த இருளடைந்த கடந்த காலத்தை மறுத்து விட்டு வருகிறார்களோ அவர்கள் எல்லோரும் புனிதர்களாக மாறுகிறார்கள். Praise the Lord. Praise the Lord. இறைவன் விரும்புகிற அந்த காலம் இப்படிப்பட்ட காலம். இருளை எல்லாம் விட்டு ஒளியை நோக்கி செல்லுகின்ற காலம்தான் இந்த காலம். அந்த ஒளி என்ன? அந்த ஒளி தவக்காலத்தின் முடிவில் ஒரு ஒளியை நோக்கி நாம் எல்லோரும் செல்வோம். என்ன அந்த ஒளி? உயிர்ப்பு. பாஸ்காவின் ஒளி. தவக்காலத்தினுடைய இறுதி நாள். அந்த இறுதி நாளிலே இறைவன் நமக்கு சொல்லுகின்ற அந்த திருநிகழ்விலே நாம் கலந்து கொள்ளுகிற அந்த பாஸ்காவிலே முதல் நிகழ்வாக திருச்சபை சொல்லுவது என்ன? உயர்த்தி பிடித்து சொல்லுகிறது. ஊருக்கே சொல்லுது, பங்கில் இருக்கிற எல்லா மக்களுக்கு சொல்லுது. எல்லா இடத்திலும் லைட் ஆஃப் பண்ணிட்டு அந்த ஒரு ஒளி மட்டும் எல்லாருடைய கண்களிலும் படுகிற அளவுக்கு உயர்த்தி காண்பித்து குருவானவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் ஒளி இதோ. நம்ம எல்லோரும் அந்த ஒளியை நோக்கி தான் அந்த தவக்காலத்தில்
வாழறதுக்கு பணிக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, எனவேதான் திருச்சபை இன்றைய நாளிலே திருத்தந்தை பிரான்சிஸ் வழியாக இந்த வருடத்தினுடைய தவக்கால செய்தியை நமக்கு அழகாய் சொல்லியிருக்கிறார். ஜர்னி டுகெதர் இன் ஹோப். எதிர்நோக்கோடு நாம் ஒருமித்த பயணம் செய்வோம். அதை தான் இன்றைக்கு நம்முடைய மறைமாவட்ட ஆயர் அம்ப்ரோஸ் அவர்களும் எல்லா பங்குக்குமே ஒரு சுற்றறிக்கை தந்திருக்கிறார். தவக்கால ஒரு செய்தி மடலாக. என்ன அந்த மடல்? நாமும் திருச்சபையினுடைய திருத்தந்தையினுடைய அழைப்பிற்கு ஏற்றவாறு அந்த ஒருமித்த ஒரு எதிர்நோக்கை கொண்டு ஒற்றுமையாக ஒரே குடும்பமாக ஒருமித்தவர்களாக எல்லோரும் சேர்ந்து பயணிப்போம். அந்த பயணம் செய்கிற அந்த ஒரு நல்லதொரு நாளை தொடர்ந்த பயணத்தை தொடங்குகிற நாட்கள் தான் தவக்காலம். எழுந்துருங்க, போங்க, நடங்க, ஏஞ்சி போங்க, கொஞ்சம் யோசிங்க, இருக்காதீங்க, உட்காருங்க, ஏஞ்சி நில்லுங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க, சுத்தி முத்தி பாருங்க, குடும்பத்தில் என்ன நடக்குது, என் வாழ்க்கையில் என்ன நடக்குது, திருச்சபையில் என்ன நடக்குது, இந்த பங்குல என்ன நடக்குது, என் அன்பியத்தில் என்ன நடக்குது, என்னுடைய சொந்த வாழ்க்கையில் என்ன நடக்குது, ஏஞ்சி பார், கொஞ்சம் விழிப்போனது, ஏஞ்சி பார் என்ன நடக்குதுன்னு. எழுந்திரிச்சிட்டு எங்க போகணுமோ அங்க போ, எங்க இருக்கணுமோ அந்த இடத்துக்கு போ. எப்படி? அந்த ஊதாரி தந்தையினுடைய அன்பை மறந்து கிடந்த அந்த பிள்ளையை போல அவன் அறிவு தெளிந்தவனாய் எழுந்து பார்க்கிறான். சுற்றுமுற்றும் பன்றிகள். ஆனா இந்த பன்னி கூட்டத்தில் இத்தனை நாள் இருந்திருக்கிறேன், இந்த பாவத்தையா செஞ்சிருக்கிறேன், என் நிலைமை எப்படிப்பட்ட, எவ்வளோ கெத்தா நான் வாழ்ந்தவன், நான் எவ்வளோ பெரிய மனுஷனா வாழ்ந்தவன், என் அப்பா என்ன பெரிய அரண்மனையில் இருக்கிறார், எனக்கு இல்லாத சொத்தா சுகமா, இப்படி வாழ்னா ஒருத்தர் ஆள் வந்து சாப்பாடு போறதுக்கு ஆள் இருக்குது, ஒரு வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்குது, அரண்மனையில் வாழ்ந்த நான் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையில கிடக்கிறனே. எழுந்து பார்த்தான், சுற்றிலும் திரும்பி பார்க்கிறான், அவன் நிலையை உணர்ந்தான். எங்கு பயணப்பட வேண்டியமோ அங்கு பயணப்பட்டான். எங்க போனா? திரும்ப அவன் போய் வேலை கேட்க போனா, பண்ணி வேலை கேட்க இல்ல, யூ டர்ன் எடுக்கிறான். நான் மீண்டும் என் தந்தையின் இல்லத்திற்கு செல்வேன். அதுதான் இன்னைக்கு திருச்சபை திருத்தந்தை வழியாக நம்முடைய ஆயர் வழியாக நம்முடைய மறை மாவட்டத்திற்கு கொடுத்திருக்கிற குரல். எழுந்து பயணிப்போம், எதிர்நோக்கோடு ஒரு பயணிப்போம். அவனும் எதிர்நோக்கோடு தான் போறான். என் தந்தை என்னை ஏற்றுக்கொள்வார். அட என்ன அடிமையா கூட ஏத்துக்கிட்டோம்பா, பரவாயில்லை, ஏத்துக்கினா போதும். என் பிள்ளையா என்னை ஏத்துக்கலாம் கூட பரவாயில்ல, அவர் பிள்ளையா என்னை ஏத்துக்கலான்னு பரவாயில்ல, கொடுக்கிற சலுகை எல்லாம் கொடுக்கலான்னு பரவாயில்ல. ஐ எம் ஹாப்பி தட் ஐ கோ பேக். நான் திரும்பி போவதே எனக்கு மகிழ்ச்சி. என் தந்தையின் இல்லத்திற்கு எதிர்நோக்கோடு போவதே எனக்கு மகிழ்ச்சி. அதுதான் இந்த தவக்காலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிக உயர்ந்த ஒரு அழைப்பு. எனவே இந்த தவக்காலம் நம் எல்லோருக்குமான ஒரு மனம் திரும்புதலை அழைக்குகிற காலம். எழுந்து நிற்போம் ஒரு பாடலோடு. மனம் திரும்பு மனிதா. நான் பாடுகிற பாடலை வாரிகளை எல்லாம். மனம் திரும்பு மனிதா, நற்செய்தியில் நம்பிக்கை கொண்டு மனம் திரும்பு மனிதா. வாசிங்க. மனம் திரும்பு மனிதா, நீ நற்செய்தியில் நம்பிக்கை கொண்டு மனம் திரும்பு மனிதா. எல்லோருமே இந்த வார்த்தைகளை திரும்பி கேட்டு கேட்டு பாடணும். சரிங்களா? அவங்க பாடல் அவங்க பகுதியாளர்கள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறது தான். நம்ம எல்லாருமே சேர்ந்து பாடணும். பாடுற கேட்கிற வார்த்தைகளை நம்ம எல்லோரும் கேட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆரம்பிங்க. மனம் திரும்பு மனிதா, நீ நற்செய்தியில் நம்பிக்கை கொண்டு மனம் திரும்பு மனிதா. பாடுவோம். மனம் திரும்பு மனிதா, நீ நற்செய்தியில் நம்பிக்கை கொண்டு மனம் திரும்பு மனிதா. கைகளை தட்டி மனம் திரும்பு மனிதா, நீ நற்செய்தியில் நம்பிக்கை கொண்டு மனம் திரும்பு மனிதா. மீண்டுமாய் மனம் திரும்பு மனிதா,
நம்பிக்கை கொண்டு மனம் திரும்பு மனிதா. நீதிமான்களை அழைத்த அன்று பாவிகளையே தேடி வந்தேன். நீதிமான்கள் அழைக்க அன்று பாவிகளையே தேடி வந்தேன். இரக்கம் விரும்பும் இறைவன் நான், பலிகளின் விருப்பம் எனக்கில்லையே. இரக்கம் விரும்பும் இறைவன் நான், பலிகளின் விருப்பம் எனக்கில்லை. எனவே மனம் திரும்பு மனிதா. நம்பிக்கை கொண்டு மனம் திரும்பு மனிதா. மீண்டுமாய் மனம் திரும்பு, மனம் திரும்பு மனிதா. நம்பிக்கை கொண்டு மனம் திரும்பு மனிதா. பிரிந்து சென்ற மகன் தானும் திரும்பி வந்தால் ஆனந்தமே. பிரிந்து சென்ற மகன் தானும் திரும்பி வந்தால் ஆனந்தமே. மனம் திரும்பும் பாவியினாலே மகிழ்ச்சி கொள்ளும் வானகமே. மனம் திரும்பும் பாவியினாலே மகிழ்ச்சி கொள்ளும் வானகமே. மனம் திரும்ப நம்பிக்கை கொண்டு மனம் திரும்ப மனிதா. எல்லோருமாய் மீண்டுமாய் மனம் திரும்ப மனிதா. நம்பிக்கை கொண்டு மனம் திரும்ப மனிதா. அமர்வோம், அமர்வோம். பாடல்களில் சும்மா நம்மளுக்கு தெரிஞ்ச பாட்டு கூட பாண்டு கிடக்கலாம் இல்லை? அன்பு செய்கிறேன், அன்பு கூறுகிறேன் இன்னும் அதிகமாய், அதே பாடுங்களாம். ஆராதிப்பினார். காலத்திற்கேற்ற பாடல் நமக்கு பாடத்தை சொல்லும் இல்லை? காலத்திற்கேற்ற பாடல் நமக்கு மன மாற்றத்திற்கு வழிவகுக்கும். காலத்திற்கேற்ற பாடல்கள் நமக்கு ஜெபிக்க தூண்டும். இந்த வார்த்தையினுடைய பாடலுடைய முதல் வரியே நம்மளை அடிச்சு போச்சு. அட மனம் திரும்புடா மனுஷா, மனம் திரும்புடா, மனம் திரும்பு, மனம் திரும்பி நற்செய்தியை நம்பு. அதுதான் என் தவக்காலத்தில் நம்ம எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பு இல்லை? எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பு அதுதான். விபூதி புதன் அன்னைக்கு சாமியார் சாம்பல் பூசறதுக்கு எல்லாருக்கும் கொடுக்கும்போது ரெண்டு இறை வார்த்தையை திருச்சபை நமக்கு சொல்லுது. ஒன்று என்ன? தொடக்க நூல் 3:19 படிங்க. தொடக்க நூல் 3:19. தொடக்க நூல் 3:19. நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால் அதற்கு திரும்பும் வரை நெற்றி வியர்வை. போதும். நம்ம எங்கிருந்து வந்திருக்கிறோம்? நம்ம எல்லாருமே எங்கிருந்து வந்திருக்கிறோம்? அட சத்தமா இருந்து வெக்கப்பட தேவையில்லை. நம்ம எல்லாருக்கும் ஒரு கரெக்டான பேர் வைக்கணும்னா என்ன பேர் வைக்கணும் தெரியுமா? என்ன பேர் வைக்கலாம்? மண்ணு. மண்ணு. மண்ணாங்கட்டி. வாதியார் பையனை பார்த்து மண்ணாங்கட்டி அப்படின்னு சொன்னா போய் அவன் வீட்டில் போய் அவன் அப்பா அம்மா அத்தை மாமா எல்லாரும் இட்டுன்னு வந்துடுவான். இந்த வாதியார் என்ன மண்ணாங்கட்டின்னு சொல்லிட்டாரு. உடனே அவங்க அப்பாவும் கோவப்படுவார். என் பிள்ளைய பார்த்து எப்படி நீ மண்ணாங்கட்டின்னு சொல்லலாம்? இந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடாது, நீ வெளியே போ, மன்னிப்பு கேளு. நம்மளும் யாருன்னா பார்த்து மண்ணாங்கட்டி அப்படின்னு சொல்லிட்டோன்னா கோவம் வரும் நம்மளுக்கு இல்லை? நம்ம எல்லாருக்குமே மண்ணாங்கட்டின்னு சொன்னால் கோவம் வரும். ஆனால் தவக்காலத்தினுடைய முதல் நாளே நம்மளை எல்லாரையும் என்னன்னு சொல்லுது? அட மண்ணாங்கட்டிங்களேன்னு சொல்லுது. அட மண்ணுக்குரியவர்களே, மண்ணுக்குரியவர்களே. நம்ம எல்லோரும் மண்ணுக்குரியவர்கள் தான். எப்படி? நம்மளை ஒரு மாதிரியா சொல்றதுக்காக இல்லை, நம்மளை குறைத்து மதிப்பிடுவதற்காக இல்லை, நம்முடைய உண்மையான இயல்பை கொஞ்சம் குறித்து காட்டுது.
தவக்காலத்துக்கு வந்திருக்கிற முதல் நாள் ஞாபகத்தை வச்சுக்கோ. இந்த தவக்காலம் எப்படிப்பட்ட நாள்? நாம் மண்ணுக்கு உரியவர்கள் என்பதை எடுத்து சொல்லுகிற நாள். அதனாலதான் தவக்காலத்தினுடைய விபூதி முதல்ல திருநீற்று பூசுகிற பொழுது குருவானவருக்கு அந்த பூசை புத்தகத்திலேயே கொடுத்திருக்கிறாங்க 2 இறைவசனம். ஒன்னு இந்த இறைவசனம், மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் அப்படின்னு சொல்லி பூசலாம். இன்னொரு இறைவசனம் இருக்குது, மார்க்கு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 15வது இறைவசனம் படிங்க. மார்க்கு நற்செய்தி 1:15. இந்த வசனம் இல்லாம இந்த வசனத்தையும் சொல்லலாம். என்ன வசனம்? காலம் நிறைவேறிவிட்டது, காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. என்ன பண்ணணும்? அடுத்து மனம் மாறி நற்செய்தி, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள், நம்புங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்படி சொன்னாதான் ஏதோ சொல்ல வர்றாரு ஃபாதர். என்ன இவர் விட மாட்டாரு? நான் விட மாட்டேன் தான். சொல்லணும்னா எல்லாம் சொல்லணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யறதுக்கு தான் இன்னைக்கு. திரும்ப எல்லாரும் சேர்ந்து பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வெரி குட், சூப்பர், நன்றி. இந்த இறைவசனம் என்ன? மார்க்கு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 15 இறைவசனம், மனம் திரும்ப நற்செய்தியை நம்பு. இந்த 2 இறை வார்த்தையில எதை வேணாலும் சொல்லி பூசலாம். 2த்துல எது நல்லா இருக்குது? 2த்துல எது நல்லா இருக்குது? செகண்ட் கொஞ்சம் நல்லா இருக்குது இல்ல? யாருக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் பிடிக்குது சொல்லுங்க. மனுஷனே நீ மண்ணா இருக்கிற, மண்ணுக்கே திரும்புவ. 1 2 3 4 5 6 7 கொஞ்சம் பேருக்கு பாதி தான். என்ன களிமண் தான் முடியுமா? ரைட், கொஞ்சம் பேருக்கு. யாருக்கெல்லாம் மனம் திரும்ப நற்செய்தி நம்ம பிடிக்குது கை தூக்குங்க. இதுக்கு நிறைய பேர் தெரியுதுங்களா? அதனால தான் இந்த ஊரில் ஒரு ஊரில் அதே மாதிரி தான், சாமி என்னை பார்த்து நீ காலையில் பூசைக்கு குளிச்சுட்டு வந்திருக்கிறேன். நான் தவ காலத்தில் முதல் நாள் விபூதி புதனில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கிறேன். என் நெத்தியில் பூசும் போது இந்த வார்த்தையா சொல்லுவேன், மனுஷனே நீ மண்ணா இருக்கிற, மண்ணுக்கே போ. காலையில் பூசைக்கு வரேன், எனக்கு சாமி ஆன் சாமி இதை போய் சொல்கிறேன், எனக்கு இல்லை இதை போய் சொல்லி ஏன் சாமி பூசுகிறேன். இன்னொரு வார்த்தை இருக்குது, அதை சொல். நற்செய்தி நம்பு, மனம் திரும்பு. இது கொஞ்சம் பரவாயில்ல, ஏன்னா இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது மாதிரி இருக்குதுல்ல. அட யாருக்கு தெரிய போகுது நான் நற்செய்தி நம்புறதும் மனம் திரும்புறதும்? யாருக்கு தெரிய போகுது? யாருக்கும் தெரியாது. ஆனால் மண்ணுக்கு போன்னு சொன்னா கூட ஐயோ காலையில் என்னடா இப்படிப்பட்ட அபசகுணமா பேசுறாரு. பிரியமானவர்களே, இந்த 2 இறை வார்த்தைகளுக்கும் மிகவும் முக்கியமான ஒரு அர்த்தம் இருக்கு. ஆன்மீக ஒரு ஆன்மீக அர்த்தமும் இல்லாம திருச்சபை சொல்லாது இல்ல. திருச்சபை சொம்மாவா சொல்லும், இந்த வசனத்தை சொல்லி பூசுப்பா அப்படின்னு சொல்லுது நம்மளுக்கு. இந்த 2மே என்ன? தவக்காலம் நமது இயல்பை உணர்கிற காலம். முதல் கருத்து அதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றது. தவக்காலம் நம்முடைய இயல்பு என்ன? நம்முடைய இயல்பு என்ன? அதுதான் இன்னைக்கு நான் முதல் கருத்தா உங்களுக்கு பகிர போறேன். என்ன நமது இயல்பு? நமது இயல்பு நாம் மனிதர்களாக இருக்கிற நாம் மண்ணுக்குரியவர்கள் என்று சொல்லுகிற இயல்பு. அதனால் நம்ம எல்லாம் ஒரு மாதிரியானவங்களா? நம்ம எல்லாம் ஒரு மாதிரி ஒரு தரம் குறைந்தவர்களா? மண்ணுன்னு சொன்னா இந்த மண்ணு இல்லை, நம்ம இல்லை. மண்ணு இல்லைன்னா நம்ம எல்லாம் இந்த சுனிதா வில்லியம்ஸ் மாதிரி அப்படியே பறந்துன்னு கிடப்போம். கால் இப்படி, கை இப்படி. பாவம் அந்த அம்மா விண்வெளியிலேருந்து திரும்பி வர முடியாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டுங்கிறாங்க. இந்த மண் இருக்கிறதால தான் நம்ம இங்கே நிற்கிறோம் இல்லை. புவி ஈர்ப்பு விசை இருக்கிறதால தான் நம்ம எல்லாம் இங்கே உலாத்தினுங்கிறோம். இந்த மண்ணில் நம்ம பண்ணுற அட்டு இங்கே ஆடுறது இருக்குது. இந்த மண் இல்லைன்னா அவ்வளோதான், அவன் ஆட்டெல்லாம் அடங்கிடும். அவன் எங்கேயோ கிடப்பான் ஆகாயத்தில், அப்படியே எங்கேனா பறந்து கிடப்பான். எங்கே போகிறான்னு அவனுக்கே தெரியாது. ஒரு பாவம் பண்ண முடியாது, ஒரு தப்பு பண்ண முடியாது, அட்டுழியும் பண்ண முடியாது. அவன் மட்டும் ஆகாயத்தில் அப்படியே சம்மனசு மாதிரி இருப்பான். இந்த மண்ணு பாருங்க, நம்மள எல்லாரும் நிற்க வச்சு உட்கார வச்சு படுத்துற பாடு இருக்குதே. ஆனால் சொல்றாங்க இன்னைக்கு மனிதர்கள் மண்ணுக்குரியவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தொடக்க நூல் 2:7 சொல்லுங்க, படிங்க பார்க்கலாம். தொடக்க நூல் 2:7. அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான். ஏதோ ஒரு மண்ணை எடுத்து செய்கிறார் கடவுள். மண்ணை எடுத்து செஞ்சு
அந்த மண்ணிலிருந்து மனுஷனை உருவாக்கி அவனுக்கு ஒரு உயிரை கொடுத்து, ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு செயல்? எல்லாருக்குமே வார்த்தையிலே சொன்ன கடவுள், ஒளி உண்டாகட்டும், மரம் உண்டாகட்டும், யானை போகட்டும், சிங்கம் வரட்டும், பறவை வரட்டும், நிலம் உருவாகட்டும், கடல் உருவம், வார்த்தையிலே சொன்ன கடவுள் ஏன் மனுஷனுக்கு மட்டும் ஒரு மண்ணை எடுத்து செஞ்சு கிஞ்சி அவனை? காரணம், கடவுள் அந்த அளவுக்கு கவனம் செலுத்தினார். எவ்வளோ மைனூட்டா செய்ய முடியுமோ, எவ்வளோ கவனத்தோடு செய்ய முடியுமோ, எவ்வளோ ஆத்மார்த்தமோடு செய்ய முடியுமோ, எவ்வளோ அன்போடு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்து கொஞ்சம் கஷ்டப்படுறார். அவனை கஷ்டப்பட்டு உருவாகிக்கிட்டு இப்ப என்ன பண்றாரு கடவுளை? அவரு கஷ்டப்பட்டுங்கிறார். அடா பாவி! நம்முடைய இயல்பை உணர்கிற காலம் என்ன? நாம் மண்ணுக்குரியவர்கள். ஆனால் மண்ணுக்குரியவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இன்னொரு இயல்பு நமக்கு உண்டு. வெறும் மண்ணு மட்டும் நம்முடைய இயல்பா? அடுத்த இயல்பு என்ன? தொடக்க நூல் 1:26 படிங்க. தொடக்க நூல் 1:26. அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் படைப்போம், உருவாக்குவோம். இல்ல, கடவுள் 2 விதமா நம்மளை அழகா படைச்சிருக்கிறார். ஒன்னு அவருடைய சாயல், இன்னொன்னுடைய ஒரு உருவம். உருவத்துக்கு தான் ஆண்டவர் மண் எடுக்கிறார். சாயலுக்கு ஆண்டவர் என்ன பண்றார்? அவர் உயிர் மூச்சை ஊதுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாம் மண்ணுக்குரியவர்கள் என்றாலும் கடவுளின் இயல்புக்கு உரியவர்கள், கடவுளினுடைய அன்புக்கு உரியவர்கள், கடவுளுடைய குணத்தை கொண்டவர்கள். கடவுள் எந்த அளவுக்கு அதை செய்யறார் பாருங்க. மனுஷனுக்கு வெறும் மண்ணை மட்டும் கொடுக்கல, கடவுள் கூட சேர்ந்து கொஞ்சம் குணத்தையும் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? அன்பாயிரு, என்ன போல பண்பாயிரு, என்ன போல பக்தியாயிரு, என்ன போல விசுவாசத்தோடு இரு, என்ன போல இரக்கத்தோடு இரு, என்ன போல அடுத்தவங்களை மன்னிச்சு வாழு, என்ன போல அடுத்தவங்களை ஏற்று வாழு, நல்லா வாழு, நல்ல குணங்களை உனக்கு கொடுக்கிறேன். கடவுள் 2 இயல்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். மண்ணுக்குரிய இயல்பு, நல்ல மனதுக்குரிய இயல்பு. அதுதான் இந்த தவக்காலம் நமக்கு உணர்த்த போகுது. அதுதான் இந்த தவக்காலம் நமக்கு உணர்த்துது. நாம் இந்த இயல்பை உணர வேண்டிய காலம். நாம் எப்படிப்பட்டவர்கள்? அதனால தான் சாம்பலை பூசுறாங்க. எடுத்து மண்ணு சாம்பலா போற நம்முடைய உடல், மண்ணா போற நம்முடைய உடல். அதுக்கு தான் இது. வேற எதனா எடுத்து பூசி இருக்கலாமே. இல்லை, பூசத்தையும் பூசு, நல்லா ஒரு பேரன் வழியா பூசுங்க சாமி. தவ காலத்தில் திருச்சபை நமக்கு சும்மா ஒன்று நமக்கு செய்யலை. ஒவ்வொரு செயலையும் ஆன்மீகத்தையும், மிகப்பெரிய ஒரு ஆன்மீகத்தை உள்ளடக்குகிறது. அந்த ஆழத்தை நம்ம உணர்ந்தோம் என்றால் அந்த செயலை நம்ம உண்மையாலவே நம்ம அதிகமாக கவனத்தோடு நம்ம பெற்றுக்கொள்வோம். ஏன் அன்னைக்கு எல்லாருமே வராங்க, குட்டி குசுமானந்து நாளைக்கு அன்னைக்கு ஆடு ஆயா வரைக்கும் எல்லாம் வா, விபூதி பூதன் வருது, எல்லாம் கோயிலுக்கு போ, எல்லாம் போய் பூசினு வா. அன்னைக்கு கோயில் அப்படி ரம்பி வழியும். ஆனால் எங்கடா இருந்தாங்க இத்தனை நாள்? எங்கடா இருந்தீங்க? சாமி இந்த பங்கு தான் சாமி, மாலை போட வந்துருக்கிறேன் சாமி, சாமி இந்த பங்கு தான் சாமி, விபூதி வாங்க வந்திருக்கிறேன் சாமி. எல்லாருமே வருவான். எல்லாருமே வந்து அந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை பெற்றுக்கொள்கிற நாம் இந்த நாளுடைய சீரீஸை உணர்ந்தா அதை இன்னும் எவ்வளோ அழகாக நம்ம செய்வோம். இந்த நாட்களை எப்படி பயன்படுத்துவோம்? இந்த தவக்காலம் எப்படிப்பட்ட காலத்தை நமக்கு நோக்கி செல்கிறது? நாம் மண்ணுக்குரியவர்கள் தான், ஆனால் அதே நேரத்தில் நாம் விண்ணுக்கும் உரியவர்கள். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 20வது இறைவசனம் படிங்க. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3:20. நமக்கோ விண்ணகமே தாய்நாடு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சேத்பட்டில் பங்குல இருக்கும்போது அவங்க கல்லறை தோட்டத்தில் அழகா எழுதியிருப்பாங்க இந்த வசனத்தை. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அது. இந்த கல்லறை தோட்டத்தில் இருக்கிற எல்லா நம்பிக்கையாளர்களும் போறவங்க வரவங்க எல்லாருக்குமே அந்த அழகா இறைவசனம் இருக்கு. என்ன இறைவசனம்? நமக்கோ விண்ணகமே தாய்நாடு. நாம் இங்க கொஞ்ச நாளைக்கு தான், எல்லாருக்கும் பெர்மனன்ட் ஹவுஸ் விண்ணகம் தான். இங்க நம்ம சும்மா ஆடலாம், வரலாம், போகலாம், எப்படி வேணாலும் இருந்து வாழலாம், எப்படி வேணாலும் வாழ்க்கையை முடிக்கலாம். ஆனால் நம்ம எல்லோருமே திரும்பி போக வேண்டிய இடம். பிலிப்பியருக்கு திருமுகத்தில் பவுலடிய அழகா சொல்றார், நாம் எல்லோரும் விண்ணகத்திற்கு உரியவர்கள், நாம் எல்லோரும் புதிய ஆதாமான கிறிஸ்துவுக்கு உரியவர்கள். அதுதான் ராயப்பர் அழகா சொல்றார், அவருடைய திருமுகத்தில் அழகா சொல்றார். என்ன சொல்றார்? இந்த தவக்காலத்தில்
தீமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் எடுங்க. தீமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 11-12 படிங்க. தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11 நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம். எங்க வாழ்வோம்? இயேசு எங்க இருக்கிறார்? கிறிஸ்து எங்க இருக்கிறார்? இறந்த பிற்பாடு விண்ணகத்தில் இருக்கிறார். அதான் ராயப்பர் அழகா சொல்றாரு பாருங்க, நாம் அவரோடு இறந்தால் நாம் அவரோடு வாழ்வோம். எப்படி? உயிர்த்து வாழ்வோம். Praise the Lord. Praise the Lord. உயிர்த்து வாழணும், அதுதான் நமக்குரிய இயல்பு. நாம இங்கதான் மண்ணு தான், ஆனால் நாம் எல்லோரும் விண்ணகத்துக்கும் உரியவர்கள். இந்த 2 இயல்பையும் நாம் உணர வேண்டிய காலம்தான் இந்த தவக்காலம். மனிதர்கள் என்று நாம் என்னதான் கடவுள் நம்மை மண்ணிலிருந்து படைத்தாலும் அவருடைய சாயலிலும் உருவிலும் நம்மை படைத்து நம்மை விண்ணகத்திற்குரியவர்களாக மாற்றுகிறார். அங்க போறதுக்கு என்ன பண்ணணுமோ, எப்படி வாழணுமோ, அதுக்கு தான் இந்த இடம். அதனால தான் மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் என்ன சொல்றது? ஆண்டவருடைய இறுதி தீர்ப்பு. எல்லாரையும் பிரிக்கிறார். வலப்பக்கம் இடப்பக்கம் எல்லாம் பிரிஞ்சு நில்லு. எப்படி? தர்மம் செஞ்சவெல்லாம் இந்த பக்கம் நில்லு, அதர்மம் செஞ்சவெல்லாம் இந்த பக்கம் போயிடு. இந்த பக்கம் போயிடு, என் கண்ணு முன்னாடி நிற்காத. தர்மம் செஞ்சவெல்லாம் வாங்க, என் கூடவே வாங்க. உங்களுக்காக ஏற்கனவே நான் இடம் ஏற்பாடு செஞ்சுட்டேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே இடம் ஏற்பாடு செஞ்சுட்டேன். பாருங்க, நம்ம எல்லாருக்குமே ஒரு இடத்துல ஃப்ளாட் இருக்குது. சொந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கும் வாடகை ஊரில் இருக்கிறவங்களும் ஃப்ளாட் இருக்கிறவங்களும் இல்லாதவங்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு ஃப்ளாட் எங்கே இருக்குது? விண்ணகத்தில் இருக்குது. மகிழ்ச்சியாக இருக்குங்க. யார் யாருக்கெல்லாம் மகிழ்ச்சி? கை தூக்கும் பார்க்கலாம். ஆடா, இங்கே கொடுங்க சாமி 2 ஃப்ளாட்டு 3 ஃப்ளாட்னா விண்ணகத்தில் இருக்கிறது சொல்கிறே சாமி. எல்லாருக்குமே அங்கே இருக்குது இடம். எல்லாருக்குமே அங்கே இருக்குது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? சீடரை பார்த்து, நான் உங்களுக்காக சென்று இடம் ஏற்பாடு செய்கிறேன். போய் யாருன்னா கையில் காலை உழுந்துரு, எவனா ரியல் எஸ்டேட்டுக்காரன் கையில் காலை உழுந்து, ஏமா என்னை நம்பி இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, கொஞ்சம் இடம் கொடுப்பா. கடவுள் நமக்காக பரிந்துரைத்து ஆண்டவருடைய வலப்புறத்தில் அமர்ந்து நமக்காக ஒரு இடம் ஏற்பாடு செய்கிறார். ஏன்? நம்ம எல்லாருமே அங்கே போகணுன்றதுக்காக தான். அந்த இடத்துக்கு போகிறதுக்காக இந்த மண்ணில் வாழற இந்த வாழ்நாட்களில் எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு அங்கங்கே சரி பண்ண வேண்டிய நேரம் இருக்குதோ அதையெல்லாம் இந்த நேரத்தில் சரி பண்ணி அங்கே போகிறதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் ரெடி ஆகிடணும். அங்கே போகிறதுக்குள்ளே நம்ம ரெடி ஆகிடணும். எப்போ ரெடி ஆகணும்? என்றைக்குமே ரெடியாக இருக்கணும். யாருக்கு தெரியும் இன்னைக்கு? நான் இன்னைக்கு கத்தி போச வைக்கிறேன், நாளைக்கு ஏன் சாமி அப்படி சொல்கிறேன்? இல்லை கேட்குறேன். நீங்கள் எல்லாருக்குமே தான் கடவுளின் குறிக்கிற காலத்தை யார் அறிவார்? இல்லை, கடவுள் கூப்பிடுற காலத்தை யார் அறிய முடியும்? யாராலையும் முடியாது. ஆனால் கூப்பிடுவதற்கு முன்னதாக கடவுள் நமக்கு இவ்வளோ வாய்ப்பு கொடுக்குறாரு, இவ்வளோ காலங்களை கொடுக்குறாரு, இப்படிப்பட்ட தவக்காலத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம சரிவர செய்தோம் என்றால் உண்மையிலேயே இந்த நாள் நமக்கு நல்லா இருக்கும். இந்த நாட்களில் உண்மையிலேயே ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொண்டு நாம் நலமாய் வாழ்வோம். ஆனால் இந்த காலம் எனக்கு தேவையில்லை, இந்த காலம் எனக்கு தேவையில்லை, இது அவங்களுக்கு தான் சாமி. யாரெல்லாம் அப்படி இப்படி வாழறாங்களோ அவங்களுக்கு தான். எனக்கு தேவையில்லை. இல்லை, இந்த தவக்காலம் எல்லோருக்குமான காலம். சபை உரையாளர் எடுங்க. சபை உரையாளர் 7ஆம் அதிகாரம் 20வது இறைவசனம் படிங்க. சபை உரையாளர் 7:20. குற்றமே செய்யாமல் நல்லதையே செய்யும் நேர்மையானவர் உலகில் இல்லவே இல்லை. இல்ல, யாரை சொல்ல முடியும்? நான் பெரிய அப்பா டக்கரு, நான் மிஸ்டர் ஒயிட்டு, நான் மிஸ்டர் பெர்ஃபெக்ட், யார் ஒருவர் உங்களால் சொல்ல முடியும்? அழகா சொல்லுது பாருங்க. குற்றம் செய்யாமல் நல்லதே செய்யும் நேர்மையாளர் உலகில் இல்லை. என்ன சொல்றார்? இன்னொரு இடத்துல கூட சொல்லுவோம், நேர்மையாளரே ஒரு நாளில் 7 முறை தவறுகிறான். இல்ல, அதனால தான் சொல்றேன், நேர்மையாளருக்கே இந்த கதி. யாருக்கு? நல்லா இருக்கிறவங்க, புனிதமா இருக்கிறவங்க, ஜெபமே பண்ணிக்கிறவங்க, நல்லா வாழ்க்கை வாழ்ந்துங்கிறவங்க. சில பேர் வருவாங்க, காட்டுக்கோயில் இருக்கும்போது வருவாங்க. ஒரு ஆயா என்ன பச்சு, இங்கே இல்லை, வேலூரில் இருக்கும்போது தவக்காலத்தில் எல்லா வெள்ளிக்கிழமையும் சிலுவை பாதை நடக்கும்போது பாவசங்கத்தினை கேட்கறதுக்கு எல்லாம் உட்காருவோம்.
அப்போ முதல் வாரம் ஒரு ஆயா வந்துச்சு. ஆயா சாமி, நான் பாவமே செய்யலை சாமி, நான் என்ன பண்ண போகிறேன் இந்த வயசில்? சரி ஆயா, ஆமாம், இன்னும் என்ன இப்போ அதுக்கு அப்போ எதுக்கு வந்த? ஜெபம் பண்ணிட்டா உனக்கு? இல்லை, ஒரே ஒரு பாவம் பண்ணிட்டேன் சாமி. என்ன பாவம் ஐயா ஆயா பண்ணனே? தவசு காலத்தில் முட்டை சாப்பிட்டேன் சாமி. ஆயா என்ன ஆயா ஐயா, நான் சொல்கிறேன், ஒரு முட்டை என்ன 2 முட்டை சாப்பிடு. நீ இருக்கிற உடம்புக்கு இப்படியே கிடக்கிற, தயவு செஞ்சு நீ 2 முட்டை சாப்பிடு. திருச்சபை ஒன்றும் சொல்லாது. நீலாம் ரொம்ப வயசானவங்க, உனக்குலாம் எக்ஸப்ஷன் இருக்குது, விதி விலகு இருக்குது, நீ சாப்பிடு ஆயா, அதெல்லாம் ஒன்றும் பாவம் இல்லை. அப்படியா சாமி? ரொம்ப நல்லது சாமி. சரி. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை உட்காந்தேன் பாவம் செய்யணும். ஒருத்தராக வராங்க. திடீர்னு பார்த்தா அந்த ஆயாவும் நிற்குது. என்னடா இது, திரும்ப வந்து நிற்கிறாங்க, ஒரு வாரத்தில் திரும்ப வந்து நிற்கிறாங்க. வந்தாங்க. சாமி, நான் பாவியாக இருக்கேன் சாமி, நான் என்ன சாமி தப்பு பண்ண போகிறேன்? நான் ஒரே ஒரு தப்பு தான் சாமி பண்ணிட்டேன். என்ன ஐயா பண்ணிட்டேன்? முட்டை சாப்பிட்டேன் சாமி. ஏன் ஐயா, போன வாரம் தானே சொன்னேன், நீ ஒரு முட்டை இல்லை ஐயா 2 முட்டை கூட சாப்பிடு, ஏன்னா உன் உடம்பு அப்படி இருக்குது, நீ நல்லா சாப்பிடு ஐயா, அதில் ஒன்றும் பாவம் இல்லை. இல்லை சாமி, அதில் ஒரு தப்பு நடந்து போச்சு சாமி. ஏன் என்ன கேட்காம கொள்ளாம பக்கத்து வீட்டு கோழி வந்து என் வீட்டில் முட்டை விட்டு போச்சு, அந்த முட்டையை எடுத்து சாப்பிட்டேன், அந்த முட்டையை எடுத்து சாப்பிட்டேன் சாமி, அதான் சாமி பாவம். ஓ அப்படி வரியா நீ? சரி சரியா ஐயா, பரவாயில்ல, ஓகே, பாவத்தை மன்னிச்சு, கவலைப்படாத, போயிட்டு வா. பிரியமானவர்களே, தவக்காலம் நம்ம எல்லாரையுமே பாவிகள் என்று உணர்த்துகிற காலம். ஒருவேளை இல்லை, சில நேரங்கள் எப்படி தெரியுமா, நம்ம அன்னைக்கு விபூதி வாங்கிக்கின்னு அப்படியே காலத்தை ஓட்டிட்டு ஈஸ்டருக்கு அப்புறம் ஒரு நல்ல வத்தி வாங்கிக்கின்னு நின்று கிடக்கிறது, முடிச்சுட்டு எடுத்தோடனே கறிக்கடை போகிறது வாங்கி நல்லா சாப்பிட்டு சூப்பர், தவசு காலத்தை அழகாக பண்ணிட்டேன். தவசு காலங்களிலே தவக்காலம் நம் எல்லோருக்குமான காலம். யாருமே இங்கு விதி விலக்கல்ல, யாருமே தன்னை அப்படின்னு சொல்லிக்கவும் முடியாது. இது எனக்கு இல்லை ஆண்டவர், அவங்களுக்கு தான், அவ்வளோ பண்றாங்களே அவங்களுக்கு தான் சான். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 9வது இறைவசனம் படிங்க. நீதிமொழிகள் 20:9. என் இதயத்தை தூயதாக்கி விட்டேன், நான் பாவம் நீக்க பெற்று தூய்மையாய் இருப்பவர் என்று யாரால் சொல்ல முடியும்? சொல்ல முடியுங்க, யாரால் சொல்ல முடியும்? சில பேர் என்ன சொல்றது தெரியுமா, நான் பாவம் செய்யறதுன்னு போன மாட்டேன், நான் இங்க இருந்தே ஸ்ட்ரெயிட்டா ஆண்டவருக்கு லெட்டர் போடுவேன், மெசேஜ் போடுவேன் வாட்ஸ்அப்பில், இங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா ஆண்டவரே பார்த்துங்க, உங்க போனை திறந்து பாருங்க, எல்லாத்தையும் நான் அறிக்கிட்டுட்டேன், அங்கிருந்தே எனக்கு ஜெபம் பண்ணி எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருங்க. நான் என்னத்துக்கு பங்கு சாமி 2 மற்ற சாமி 2 பாவம் செய்து போனோம் இல்லை? இன்னைக்கு சொல்றது பாருங்க, இறை வார்த்தை சொல்லுதுங்க, யார் ஒருவர் உங்கள் இதயத்தை தூயதாக்கி விட்டேன், நான் பாவம் நீங்க பெற்றவன் என்று யாரால் உங்களால் சொல்ல முடியும்? நம்மளே நம்மளை பத்தி சொல்லிக்கலாமா? சொல்ல முடியாது. யோவான் எழுதிய முதல் திருமுகம் 1ஆம் அதிகாரம் 6வது இறைவசனம் படிங்க. இந்த திருமுகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச திருமுகம், யோவான் எழுதிய முதல் திருமுகம். இந்த யோவான் எழுதிய முதல் திருமுகமே அன்பின் திருமுகம் என்று சொல்வாங்க. அன்பின் திருமுகம், எபிஸ்டல் ஆஃப் லவ். என்ன சொல்ல வரார் யோவான்? 6ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 6வது இறைவசனம் படிங்க. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார், அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார், அனைவரும் தம் வழியா நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். ஓகே, அப்புறம் அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தார். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி இது படிங்க. நாம் இருளில் நடந்து கொண்டு, அந்த வசனம் படிங்க. எத்தனாவது வசனம் அது? 1 யோவான் 6, அதுதான் படிங்க, அதுதான் சொன்னேன் நான். ரைட், படிங்க.
நாம் இருளில் நடந்து கொண்டு நல்ல நல்ல வார்த்தை, நல்லா கவனிங்க. நாம் இருளில் நடந்து கொண்டு அவரோடு எனக்கு நட்புறவு உண்டு என்று சொல்லுவோமாகில், எப்படி நாமெல்லாம் நான் டெய்லியும் பூசைக்கு போறேன், நான் டெய்லியும் ஜெபமாலை சொல்றேன், அதனால கடவுளை நானும் பயங்கர ஃப்ரெண்டு, நாங்கள் 2 பேரும், எனக்கு அவருக்கு நல்ல நட்புறவு, நாங்கள் 2 பேரும் நல்லா ஃப்ரெண்டு மாதிரி பேசிக்குவோம். ஆனா எப்படி வாழ்க்கை, எப்படி வாழ்க்கை வந்து அதை நீ கேட்கக்கூடாது. நான் தான் டெய்லியும் பூசைக்கு போறேன்னு, நான் நல்லா வந்தானே, அதான் நான் டெய்லி நல்லா இருக்கிறேனே, அப்புறம் நான் நல்லா வந்தானே சொல்றாரு பாருங்க. நாம் இருளில் நடந்து கொண்டு கடவுளோடு எனக்கு நட்புறவு உள்ளது என்று சொல்லுவோமாகில், என்னது அடுத்த வார்த்தை? நாம் பொய்யராவோம். நாம் பொய்யர்கள், ஃப்ராட் என்றார். ஆங்கிலத்தில் அதான் உண்மையான வார்த்தை, ஃப்ராட். ஏமாத்தக்கூடாது கடவுளை. நம்ம நான் இருளில் நடப்பேன், நான் இருளில் நடப்பேன், ஆனா நான் ரொம்ப சுத்தமானவன். ஏன் சொல்லு, நான் கடவுளுக்கு எனக்கு ரொம்ப நெருக்கம் இருக்குதுப்பா. ஆனா சொல்றாரு இயேசு, அடா நீ இருளில் நடந்து கொண்டு ஏன்டா என் பேரை சொல்லி இப்படி அசிங்கப்படுத்துற? நாம் இருளில் நடந்து கொண்டு கடவுளோடு நமக்கு நட்புறவு என்று என்போமாகில் நாம் பொய்யர்கள், நாம் பொய்யர்களாகும். we are fraud. அடுத்த இறைவசனம், 8வது இறைவசனம் படிங்க. ஆனால் பாவம் நம்மிடம் இல்லை என்போமாகில் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம். praise the lord, praise the lord, praise the lord, praise the lord. எத்தனை மணிலிருந்து நான் கத்தி பேசுறேன், நானே இவ்வளவு சத்தமா பேசுறேன், உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு என்ன? praise the lord, praise the lord. very good, நன்றி. அப்பதான் எனக்கு அப்படியே எனர்ஜி வரும். இப்ப பாருங்க, இன்னும் ஒரு 3 மணி நேரம் உங்களுக்கு வைப்பேன், அதுக்கு 5 மணி வரைக்குமா சாமி, இன்னும் எனக்கு எனர்ஜி கடவுள் கொடுப்பார். ரைட் ரைட். நம்மிடம் பாவம் இல்லை என்போம் ஆகில், என்கிட்ட பாவமே இல்லை. நான் அந்த ஆயா வந்து சொல்ற மாதிரி, என்ன சாமி நான் பாவம் பண்ற போற இந்த வயசுல போய் நம்ம வந்து அப்படியே செல்ஃப் ப்ரொக்ளமேஷன் பண்ணிக்கிறது, நாமளே நம்மளுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தது, நான் என்ன பாவம் பண்ணிக்க போறேன், அவ பாவம் செய்யறா பேர், அவ கண்டிப்பா செஞ்சாகணும், ஒன்று நான் 10 கூட செய்யிட்டாவா, அவன் போறானா அவன் கண்டிப்பா போய் ஆகணும், நினைச்சேன் அவன் போவான்னு சொல்லிட்டு. இவர் சொல்லுவார் உட்காந்துங்க, இவர் போறவங்களுக்குலாம் சர்டிஃபிகேட் கொடுத்துன்னு இருப்பார். நம்மிடம் பாவம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம். எப்படி பாருங்களேன், நம்மளை நாம ஏமாத்திக்கிறோம். அடுத்த இறைவசனம் படிங்க. மாறாக அப்படி செய்யாம என்ன சொல்றார், அப்படி தயவு செய்து செய்யாதீங்க, மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலுமிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். praise the lord, praise the lord, praise the lord, praise the lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. வெரி குட். இந்த போர்டிங் பசங்களும் இந்த சின்ன பிள்ளைங்களும் இருக்கிறது பார்த்து நல்லா அப்படியே சூப்பரா சொல்றாங்க. வெரி குட், நல்லா சொல்றாங்க. கை தட்டு. அவங்களுக்கு ஒரு எனர்ஜி. என்னையே புகழ்ந்திருந்தா என்ன அர்த்தம், அவங்களும் கொஞ்சம் புகழ்ந்தா இருந்தா பிள்ளைங்களுக்கும் புகழ்ந்தா தான் பிள்ளைங்க நல்லா உற்சாகமாக இருப்பான். நான் பாட்டு பாடும்போது இங்கே ஒருத்தன் கையை தட்டினாம்பாரு, அடிச்சு போட்டு நான் 2/4 பாடுறேன், நான் மணந்துரும் இவன் அடி இழுத்து தட்டுறான், நான் எங்கேயோ இழுத்துன்னு பாடணும் போல ஆயிடுச்சு எனக்கு. அவன் அடி சாணி தட்டுற மாதிரி டமால், ஏய் நீ நல்லா பாடுறியா, நான் உன்னை விட்டுருவேனா அப்படின்ற மாதிரி ஒருத்தன் இங்கே கை தட்டினான். வெரி குட். இன்னைக்கு இந்த இறைவார்த்தை அழகா சொல்லுது பாருங்க. மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொண்டு நம்முடைய பாவங்களை எடுத்து சொல்வோம் ஆகில் கடவுள் நம்மை மன்னித்து நம் பாவங்களிலிருந்தும் நம்முடைய குற்றங்களிலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். கடைசி இறைவசனம் இன்னொன்னு சேர்த்து சொல்றார் பாருங்க. இதையும் சொல்லிட்டு இன்னொரு இறைவசனம், 10வது இறைவசனம் படிங்க. நாம் பாவம் செய்யவில்லை என்போம், நாம் பாவம் செய்யவில்லை என்போமாகில் அவரை பொய்யராக்குவோம். கடவுளையே நாம் பொய்யராக்குகிறோம். அடா பாவி, கையை தூக்கி எங்க வச்சா பாத்தியா நீ,
அங்க கட்சி இங்க கட்சி இங்க லாஸ்ட்ல என்னையே கட்சிட்டியடா அப்படின்ற மாதிரி கடவுள் சொல்றார். இந்த பாவத்தை பொறுத்தவரை உன்னுடைய மனநிலை, உன்னுடைய ஆட்டிடியூட், உன்னுடைய டிஸ்போசிஷன் எப்படி இருக்கணும்? இல்ல நான் பாவமே செய்யல, நான் போய் பாவம் செய்யலாமா, நான் தான் இந்த ஊர்ல அப்படியே பயம் அப்பாட்டாக்குறேன், நான் தூய்மையானவன், என்னிடம் பாவமே இல்லை, அப்படி நம்மையே நாம் நியாயப்படுத்தி கொள்வோமாகில் கடைசியில யாரை பொய்யராக்குறோம்? கடவுளையே பொய்யாக்குகிறோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அப்படி எதுவுமே இல்லைன்னா இன்னத்துக்கு நம்ம இன்னொரு திருவருட்சாதனம், வேலை இல்லாம இன்னொரு திருவருட்சாதனம், 7 திருவருட்சாதனத்துல ஒரு திருவருட்சாதனம் என்னது? அப்படியே பாம்பு எப்படி இருங்க, கேள்வி கேட்ட உடனே அப்படி ஆமா அப்படியே உள்ள எடுத்துக்கிற மாதிரி பாப்பா பயப்படுது. 7 திருவருட்சாதனம் பாவ செய்யறதை பத்தி ஒரு திருவருட்சாதனம் என்னடா சொல்லிட்டு நான் கேள்வியிலே பதில் ஒப்புரவு இது சொல்லிட்டோம். என்னடா இதுக்குதான் முன்னாடி உட்காரக்கூடாதுன்றது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. ஒப்புரவு அருட்சாதனம் இல்லையா? அந்த ஒப்புரவு அருட்சாதனமே தேவையில்லையே. நம்ம பாவ செய்யணும் பண்ணணும், நம்மளால பாவம் இல்லை அப்படின்னு நம்ம எல்லாரும் நம்மளை நியாயப்படுத்திக்கணும்னா ஒப்புரவு அருட்சாதனம் எதுக்கு? இல்லை எல்லாமே விட்டுடலாம். இல்லை பிரியமானவர்களே, கடவுள் நம்மை இந்த தவக்காலத்தில் ஒரு மனம் திரும்புதலுக்கு அழைக்கிறார். எனவே இன்னைக்கு வராதவங்க, வர வேண்டாம் வரக்கூடாம இருக்கிறவங்க அவங்கள பத்திலாம் விட்டுருங்க. நான் வந்திருக்கிறேன் கடவுளுக்கு முன்னாடி, நான் என்ன தூய்மைப்படுத்திக்கிறேன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அடுத்தவங்களுடைய பாவங்களுக்காக நான் பாவ அறிக்கை இடுவேன். அடுத்தவங்களுக்காக கூட நம்மளுடைய பாவ அறிக்கை இடலாம். அதனால நீ போய் பாவம் செய்யன்னு சொல்ற போறீங்க போயிட்டு அவங்களுடைய குடும்பத்திற்காக ஆண்டவை என்ன, நான் அந்த பாவத்தை சுமந்து கிடக்கிறேன், என் கணவனுக்காக, என் பிள்ளைக்காக, என் மனைவிக்காக, என் மேலே இருக்கிறவங்க, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக இன்னைக்கு சொல்றாரு பாருங்க. யோவான் செய்தி 2ஆம் அதிகாரம் 25வது இறைவசனம் படிங்க. யோவான் 2:25. யோவான் 2:25. என்னடா இந்த சாமியார் ஒரு பக்கமா போக மாட்டாரு, திடீர்னு அங்க போறாரு, திடீர்னு நடுவில் சொல்றாரு, திடீர்னு அங்க போறாரு. எல்லாம் மனிதரை பற்றி அவருக்கு யாரும் எடுத்து சொல்ல தேவையில்லை. அவருக்கு யாரும் எடுத்து சொல்ல தேவையில்லை. யாருக்கு? எனக்கு. யாருக்கு? எனக்கு. பங்குசாமி இருக்கா? எனக்கு. கடவுளுக்கு மனிதரை பற்றி, நம்மை பற்றி, உங்களை பற்றி, உன்னை பற்றி கடவுளுக்கு எடுத்து சொல்ல தேவையே இல்லை. அடுத்த வார்த்தை என்னது? ஏனெனில் மனித உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். Praise the Lord. Praise the Lord. கடவுளுக்கு எல்லாமே தெரியும். உன் பீரோல SBI பேங்க்ல, கனரா பேங்க்ல, ICICI பேங்க்ல மூடி 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 லாக்கருக்குள்ள வச்சிருந்தா கூட கடவுளுக்கு தெரியும். கடவுள் பெரிய பேங்க் மேனேஜர். கடவுள் அதெல்லாம் நாம் பார்க்கறது இல்லை. கடவுள் நம் உள்ளத்தில் இருப்பதை அறிவார். யாருமே அவருக்கு சொல்ல தேவையில்லை. என்னை பத்தி கடவுளுக்கு யாரும் சொல்ல, நீங்களும் சொல்ல தேவையில்லை என்னை பத்தி. ஆனா அவங்கவுங்களை பத்தி அவங்கவுங்களுக்கு தெரியும்பா. கவுண்டமணி ஒரு படத்துல சொல்லுவோம், டேய் உன்னை பத்தி எனக்கு தெரியும், என்னை பத்தி உனக்கு தெரியும், நம்ம 2 பேரை பத்தி ஊருக்கே தெரியும். அது மாதிரி என்னை பத்தி கடவுளுக்கு தெரியும், உங்களை பத்தி கடவுளுக்கு தெரியும், நம்ம எல்லாரையும் பத்தியுமே கடவுளுக்கு தெரியும். அந்த தெரிஞ்சு வச்சுக்கிறாரு பாத்தீங்களா, அவராண்ட போய் சொல்லலாம். தெசலோனிக்கர் எழுதிய முதல் திருமுகம், பவுலடியார் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 7வது இறைவசனம் படிங்க. 4:7. 1 தெசலோனிக்கர் 4:7 படிங்க. கடவுள் நம்மை ஒழுக்க கேட்டிற்கு அல்ல, தூய வாழ்வுக்கே அழைக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நம்ம எல்லாரையும் இன்னைக்கு அழைச்சிருக்கிறதுக்கு கடவுள் என்ன ஒரே ஒரு காரணம், நாம் ஒழுக்க கேட்டிற்காக அல்ல, தூய வாழ்க்கை வாழணுன்றதுக்காக தான் கடவுள் நம்மளை எல்லாரையும் இங்கே கூப்பிட்டுருக்கிறார். அடுத்த அதே இதுல 2வது இறைவசனம் படிங்க. 4:2 கொஞ்சம் முன்னாடி படிங்க. ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் 3 படிங்க. 4:3. நீங்கள் தூயவர்கள் ஆவதே கடவுளுடைய திருவுளம், கடவுளின் திருவுளம். Praise the Lord. Praise the Lord. கடவுளுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆசை நம்ம எல்லார் மேலேயும், நீ நல்லா படிக்கணும்,
நல்ல பெரிய இடத்துல போய் உட்காரணும், நல்ல இடமா பார்த்து கல்யாணம் கொடுக்கணும், நல்லா வாழணும், நல்லா 4 பிள்ளையும் பெற்றுக்கணும். என்ன எல்லாம் அமைதியாக இருக்கிறீங்க? 4 வேணாம் சாமின்றீங்களா? உங்கள் கஷ்டம் எனக்கு தெரியுது, உங்கள் கஷ்டம் எனக்கு தெரியுது தான். கடவுள் நம்ம இதெல்லாம் ஆசைப்படல. என்ன ஆசைப்படுறார் கடவுள் நம்ம மேல? நாம் எல்லோரும் தூயவர்களாய் வாழ்வதே கடவுளின் ஒத்த ஆசை, பேராசை. வேற எதுவுமே இல்லை, வேற எதுவுமே இல்லை. நாம் எல்லாரும் நல்ல மனுஷனா, நல்ல கிறிஸ்தவனா, நல்ல ஒரு ஆண்மகனா, நல்ல ஒரு பெண் மகளா, நல்ல ஒரு கணவரா, நல்ல ஒரு மனைவியா, நல்ல ஒரு கிறிஸ்தவ பிள்ளையா வாழறது தான் கடவுள் விரும்புகிற மிகப்பெரிய ஆசை. இதுதான் உங்களுக்கு நான் முதலாக சொல்ல வேண்டிய கருத்து. இந்த கருத்தோடு இடைவேளைக்கு செல்வோம். போய் நல்லா என்ன நம்மளுக்கு கொடுக்குறாங்க, நல்லா சாப்பிட்டு எனர்ஜி ஏற்றிக்கின்னு திரும்பவும் வாங்க. ஆண்டவர் நம்மோடு இறை வார்த்தையின்வாக மீண்டுமாய் நம்மிடம் பேசுவார். எல்லோரும் இடைவேளைக்கு நாம் செல்வோம். எல்லாரும் போங்க, போயிட்டு அப்படி ஆளாவி குழாவி அப்படி